நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் அல்ல ஸ்ரீ பாரகிமன் திருவடி சரணம். உலகத் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசரிராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் எல்லோருக்கும் நல்லவன் தன்னை இழந்தான் என்று சொல்வார்கள். ஆமாங்க, நம்ம எல்லாருக்குமே நம்ம நல்லவனா இருக்க முடியாது. சில பேர் நம்மளை கெட்டவன் சொல்லுவான், சில பேர் நம்மளை நல்லவன் சொல்லுவான். அதே போலதான் மற்றவர்களும் நமக்கு எந்த நேரமும் எல்லா காலமும் நல்லவனா இருக்க முடியாது. சில பேர் நமக்கு சில நேரத்துல நண்பனாக இருப்பார்கள், சில நேரங்கள் எதிரியாக இருப்பார்கள், சில நேரத்துல துரோகியா இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட நபர்களால் நமக்கு கிடைக்கக்கூடிய நல்லது கெட்டதை நம்மளால் கணிக்க முடியாது. ஆனா ஜோதிடம் கணித்து சொல்லும். ஸோ அந்த விதத்தில் துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்க கூடவே இருந்து கருப்பாடுகள் சில நேரத்தில் அவர்களால் இழைக்கப்படும் துரோகங்கள் சூழ்ச்சிகள் யார், அதை செய்யக்கூடிய நபர்கள் யார், அதேபோல் கைகாட்டியாக, அதாவது உங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டியாக, துணையாக, ஏன் வாழ்க்கை முழுவதுமே ஒரு துணையாக வரக்கூடிய நல்ல நண்பர்கள் யார், அவர்களும் நடக்கப் போகிறது நல்லது என்ன என ரெண்டையுமே நம்ம பற்றி பார்க்க போகிறோம். இந்த பதிவை நீங்கள் தெரிந்து கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையை நிம்மதியாக வாழ முடியும் என்பதற்காகத்தான் இந்த பதிவு. ஸோ பதிவை ஃபுல்லாக பாருங்க. இல்லை நம்ம சேனல் துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு 2025 வருடத்துடைய புத்தாண்டு பலன்கள் பதிவிட்டாச்சு. பார்க்காதவங்க சேனலை போய் பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட தர பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆல் என்ற ஆப்ஷனை தவறாமல் செலக்ட் பண்ணி வச்சுங்க. அப்படின்னா நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். துலாம் ராசியில் பிறந்த நண்பர்களே, துலாம் ராசி ராசிக்கு அதிபதி யாரு? சுக்கிர பகவான். காலபுருஷத்துப்படி மேச ராசிலிருந்து எண்ணி பார்த்தா 7ஆம் வீடாக வரும். இந்த 7ஆம் வீடு அப்படின்றது ஜோதிடப்படி களத்திரஸ்தானம், வாழ்க்கை துணையை குறிப்பது, நண்பர்களை குறிப்பது. ஸோ அந்த மாதிரி தாங்க நீங்க துலா ராசியில பிறந்தவங்க உங்களுடைய வாழ்க்கை துணை என்ன எதிர்பார்ப்பார்களோ அதை பூர்த்தி செய்யக்கூடியவர்கள். அதே போல நண்பர்களாகட்டும் உறவுகளாகட்டும், அவங்க ஏதாவது ஒரு தோல்வியில ஒரு கஷ்டத்துல இருந்தா நீங்க தோள் கொடுத்து காப்பாற்றி அவருடைய வெற்றிக்கு வழிகாட்டியாக நல்ல ஒரு துணையாக நீங்க இருப்பீங்க. ஆனா உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா யார் இங்க இருப்பா அப்படின்றதுல ஒரு கேள்விக்குறிதான். ஏன்னா நீங்க உங்களால சாதிச்சுக்க முடியும், நீங்க ஜீச்சு வந்துடுவீங்க, நீங்க அந்த கஷ்டத்தை மீண்டு வந்துடுவீங்க அப்படின்ற நம்பிக்கையோ அல்லது வேற ஏதேனும் காரணங்களோ எல்லோரும் உங்களை விட்டு விலகிதான் இருப்பாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் சில ராசினர் உங்களுக்கு கை கொடுத்து காப்பாற்றுவார்கள், உங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டியா இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட ராசினர் லக்னத்துல பிறந்தவங்க யாரார் அப்படின்னு பார்த்தா, இந்த துலா ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் யாரு? சுக்கிர பகவான். கண்டிப்பா அந்த துலா ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்லது அப்படின்ற ஒரு விஷயங்கள் இவர்களால் நடைபெறும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மீன ராசி அல்லது மீன லக்னத்துல பிறந்தவங்க உங்களுடைய வளர்ச்சிக்கு அவர்கள் சரியான ஒரு நபராக இருப்பாங்க. நீங்க பண்ற தவறையும் கரெக்டா சுட்டி காட்டுவாங்க, நீங்க பண்ற சரியும் கரெக்டான முறையில் பாராட்டுவாங்க. ஸோ மீன ராசி மீன லக்னத்துல பிறந்தவர்கள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கும் நீங்க முன்னேறுவதற்கு அவர்கள் ஒரு காரணமாக இருந்து விடுவார்கள். இதற்கு அடுத்தபடியா மேச ராசி அல்லது மேச லக்னத்துல பிறந்தவர்கள், ஸோ நல்ல ஒரு நண்பராக, நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பாக அவளோடு உங்களுக்கு ஒரு இணக்கம் ஏற்படும். பல இடத்துல நீங்க பயந்து தயங்கி நிற்பீங்க. அந்த மாதிரியான ஒரு இடத்துல அவர்கள் முன்னின்று உங்களுக்கு வழி நடத்துவார்கள், அவர்கள் உங்களுடைய கைகோர்த்து நின்று உங்களை கரம் பிடித்து கூட்டி செல்வார்கள். அப்படிப்பட்டவர்களாக இந்த மேச ராசி மற்றும் மேச லக்னத்தில் பிறந்தவர்கள் இருந்து விடுவார்கள். அதற்கு வாய்ப்பு உண்டு. இதற்கு அடுத்தபடியா ஒரு ராசி அப்படின்னு பார்க்கும்போது, குறிப்பாக இந்த துலா ராசிக்காரர்களுக்கு இந்த மிதுன ராசிக்காரர்கள் மூலமாக தாய் தந்தையர் போல் இருந்து தக்க சமயத்தில் உங்களுக்கு கல்வி, ஞானம் மற்றும் பண விஷயத்தில் உதவி செய்து உங்களை காப்பாற்றி வழிநடத்தவர்களாக இந்த மிதுன ராசி அல்லது மிதுன லக்னத்துல பிறந்தவங்க இருந்துருவாங்க. அதுல எந்த விதமான மாற்று கருத்துங்க. இதற்கு அடுத்து தன்னையே இழந்து பல இடங்களில் உங்களை தூக்கிவிடக்கூடியவர்கள், அப்படிப்பட்டவங்க யார் அப்படின்னு பார்த்தா சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னத்துல பிறந்தவங்க. ஸோ அவர்கள் மூலமாக கண்டிப்பா இந்த துளாராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய அளவு தொழில், அரசாங்கம் மற்றும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, தந்தை வழியிலாக ஏற்பட்ட பிரச்சனை, இது அனைத்தும் தீரும். யாரு? இந்த சிம்ம ராசி சிம்ம லக்னத்துல பிறந்தவங்க. உங்களுக்கு உண்டான தொழில் மற்றும் வேலை மற்றும் உங்களுடைய வாழ்க்கையில மிக முக்கியமான சம்பவங்கள் நடப்பதற்கு சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்கள் காரணமாக இருந்து விடுவார்கள். இந்த 4 ராசி மீனம், மேசம், மிதுனம் மற்றும் சிம்மம், இந்த ராசியிலோ லக்னத்திலோ பிறந்தவர்கள் உங்களோடு ஏதாவது ஒரு உறவாக அமைந்து விட்டால் அவர்கள் மூலமாக உங்களுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய அளவு ஒரு ஹோப், ஒரு நல்ல விஷயம் நடக்கும். அதெல்லாம் மாற்றுக்கிறது. ரெண்டாவது, ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுங்க, மற்றவர்களுக்கு நல்லவனாக இருப்பார்கள், உங்களுக்கு கெட்டவனாக இருப்பாங்க. ஏன்னா எல்லாருமே உங்களை நல்லவன்னு சொல்ல முடியாது, எல்லாருமே உங்களை கெட்டவன்னு சொல்ல முடியாது. அப்படி இயற்கையின் அடிப்படையில் இயற்கையாக தான் இது நடக்கூடியது. ஸோ சில பேருக்கு உங்களுக்கு கெட்டவனா மாறிடுவாங்க, மற்றவங்களுக்கு அவங்க நல்லவனா இருப்பாங்க. அப்படிப்பட்ட நபர்களில் முதல் நபராக, அதாவது கருப்பாடு மாதிரி உங்க கூட இருந்தே உங்களுக்கு
அவங்களால தெரிஞ்சோ தெரியாமல் சில துரோகங்கள், சில கஷ்டங்கள் அல்லது உங்களுடைய தொழிலுக்கு காரணமாக இருப்பார்கள். அப்படிப்பட்ட நபர்கள் யாரா? அதுல முதல்ல வரக்கூடிய ஒரு ராசினர் பார்த்தா அந்த கன்னி ராசி, கன்னி லக்னத்தில் பிறந்தவங்க. ஸோ உங்களுடைய நேர கால விரயத்திற்கு அவர்கள் ஒரு காரணமாக இருந்து விடுவார்கள். ஸோ உங்களுடைய இடம் மாற்றம், உங்களுடைய தேவையில்லாத பயணங்கள், நிறைய செலவுகளுக்கு அவர்கள் ஒரு காரணமாக இருப்பாங்க. அது யாருன்னா இந்த கன்னி ராசிக்காரங்க. ஸோ இதற்கு அடுத்தபடியாக ஒரு ராசின்னு பார்த்தா தனுசு ராசி. இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்க உங்களுடைய முயற்சிக்கு முட்டுக்கட்டையாக அவர்கள் எப்போதுமே இருந்து கொண்டு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இங்கே ஏராளமான முறையில் உண்டு. ஸோ உங்களுடைய வெற்றிக்கு தடையாக அவர்கள் இருப்பார்கள். உங்களுடைய முயற்சிக்கு தடையாக அவர்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இங்கே உண்டு. சரிங்களா? இதற்கு அடுத்த ஒரு ராசின்னு பார்த்தா ரிஷபராசியில் பிறந்தவங்க. துளாராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ரிஷபராசி 8ஆம் ராசியாக வரும். பல விதத்தில் வம்பு வழக்கு பிரச்சனை அவர்கள் மூலமாக ஏற்பட வாய்ப்பு, அல்லது அவங்களுடைய பிரச்சனையை நீங்க தலையிட்டு நீங்க உங்க தலைமையில பாரத தூக்கி போட்டு அதனால நிறைய விரை செலவு, வாழ்க்கையில் நீங்க செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய முடியாமல் போறது போன்றவர்கள் ஏற்படும். இதற்கு அடுத்த ஒரு ராசின்னு பார்த்தா கடக ராசியில பிறந்தவங்க. இந்த கடகராசியில பிறந்தவங்க மூலமா பல காரியத்தில் உங்களுடைய மதியை மயக்குபவர்களாக அவர்கள் இருந்து விடுவார்கள். ஸோ நீங்க தெளிவாக ஒரு விஷயத்துல பண்ண முடியாமல் குழப்பி விடுவர்களாக இந்த கடகராசிக்காரங்க அமைஞ்சிருவாங்க. அதனாலே அவங்க பல காரியத்தில் ஜெயிச்சிருவாங்க. ஸோ இந்த 4 ராசி கன்னி, தனுசு, ரிஷபம் மற்றும் கடகம், இந்த ராசியிலோ லக்னத்திலோ பிறந்தவர்கள் உங்களோட ஏதாவது ஒரு உறவா அமைஞ்சிட்டாங்கன்னா அவங்க மூலமா அவங்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ நேரடியாகவும் மறைமுகமாகவும் உங்களுடைய தோல்விக்கும் உங்களுடைய நஷ்டத்திற்கும் உங்களுடைய கஷ்டத்திற்கும் அவர்கள் காரணமாக அமைவது இருக்கு. அந்த சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ அதனால் அவங்ககிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக கவனமாக நீங்கள் இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரி, இப்போ பிற ராசிகள் இருக்கிறாங்களே அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பிற ராசி அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மகரம், கும்பம் மற்றும் விருச்சகம். ஸோ இந்த ராசிக்காரர்களை பொறுத்தவரை உங்களுக்கு எப்படி இருக்கும்? துலா ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இந்த விருச்சிக ராசிக்காரங்களும் குடும்பத்தில் ஒன்றவா சமபலன் பொருந்தியவர்களாக இருப்பார்கள். வரவு செலவு கணக்கு அவங்கள்ட்ட ஈக்குவலாக இருக்கும். இந்த கும்ப ராசிக்காரங்கள் மூலமாக இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எதிர்பார்த்த மாதிரி ஒரு காதல் அந்யூன்யம் கிடைக்கும். அதே தருணத்தில் அவர்களை விட நீங்கள் வளர முடியாது. ஸோ அவருடைய வளர்ச்சி என்பது உங்களுடைய வளர்ச்சியை கட்டுப்படுத்தும். சரிங்களா? ஸோ இதற்கு அடுத்து இந்த மகர ராசிக்காரங்களை பொறுத்தவரை இந்த துளாராசிக்காரங்களுக்கு சொத்து சம்பந்தமான விஷயத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படுத்தினாலும் திருப்பி சமாதானமாகிக்கொள்ள கூட வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த 3 ராசிக்காரங்க நல்லது கெட்டதுன்னு ஈக்குவலாக தான் உங்களுக்கு நடக்கும். அதுக்கு வாய்ப்பு உண்டு. சரி, இது எல்லாம் இருந்தாலும் எங்களுக்கு உறவுகள் ரீதியான எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. உறவுகளால் நாங்கள் உணர்வுகளால் பாதிக்கப்பட்டிருக்கோம். அந்த உறவுகளால் எங்கள் உணர்வுகள் பாதிக்கப்பட்டிருக்கு. அல்லது அந்த உறவுகள் என்னுடைய பிள்ளையை அமைஞ்சிட்டாங்க, என்னுடைய வாழ்க்கை துணையை அமைஞ்சிட்டாங்க, முக்கியமான நண்பரை அமைஞ்சிட்டாங்க, அவங்க எப்படியாவது குணம் மாறணும், மனம் மாறணும், எங்களோட சமபலன் இணக்கமாக பழக வேண்டும், அவங்களால கெட்டது நடக்கக்கூடாது அப்படின்னு நீங்க விரும்பினார் அதுக்கு துளாராசிக்காரங்க பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம், கண்டிப்பா பறக்கின்ற பறவைன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பறவைகளுக்கு உங்களால் முடிந்த உணவு தானம் பண்ணுங்க. பறவைகளுக்கு மாடியில் அல்லது எங்கனாலும் சரி நீர் அருந்த வையுங்க. ஸோ இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்க. அதே போல் ஆலயங்களுக்கு, குறிப்பிட்டு முருகனுடைய ஆலயங்களுக்கு இந்த சேவல் அல்லது கோழி இதெல்லாம் வேண்டுதலாக கொடுக்கறது, உயிரோடு நேர்ந்து கொடுக்கறது, இந்த பழக்கத்தை ஃபாலோ பண்ணுங்க. எப்படியாக இருந்தாலும் செல்ல பிராணியில பறவை வளர்ப்பு அப்படின்றது, பறவைகளை வீட்டில் வளர்க்கறது உங்களுடைய உறவுகளால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனையிலிருந்து காப்பாற்றும், அதை மாற்றும். அதேபோல் முக்கியமா இந்த பிரதோஷ காலகட்டத்தில் நந்தீஸ்வர பகவானுடைய வழிபாடு, அது நந்தீஸ்வர பகவானுக்கு மஞ்சள் அபிஷேகம் மற்றும் தேன் அபிஷேகம் செய்கின்ற பொழுது உறவுகளால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், கருத்து வேறுபாடும் குணம் மாறும், மனம் மாறும். துளாராசிக்காரங்க இந்த ஒரு வழிபாடுகளையும் தவறாம பண்ண கண்டிப்பாக மாறும். அதே போல் உடம்பு ரீதியான வெள்ளி பொருள் நீங்க எப்பவுமே மோதிரமாகவும் செய்யணும், அணிஞ்சுக்கிறது உறவுகள் ரீதியாக ஏற்படக்கூடிய மனக்கருத்து வேறுபாடுகளை தவிடுபொடியாக்கும். ஸோ தாராளமாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அது குறிப்பிட்டு வெள்ளி அல்லது செம்பு என 2 மோதிரங்களும் தனித்தனியாக நீங்கள் போட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதில் குறிப்பிட்டு வெள்ளி மோதிரமாகவும் மற்றும் செம்பை காப்பாகவும் அணிஞ்சிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? ஸோ இதை தவறாமல் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க, ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது நடக்கும். உறவுகள் ரீதியான மனமாற்றத்தை தாராளமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த ஒரு வழிபாடை தவறாமல் நீங்கள் பண்ணுங்க. ஸோ நல்லது, நாம் இன்றைய துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்து நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளவர்களுக்கு பிடிச்சிருந்த லைக் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மறக்காமல் ஷேர் செய்யுங்கள். இதுவரை நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட தர பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுன்ற ஆப்ஷனை தவறாமல் சொல்லி பிடிச்சிங்க. மேலும் அடுத்து நிற்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாய். எல்லாம் வல்ல ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம்.